இப்போ நீங்க சோஷியல் மீடியால பாக்குறீங்களா நிறைய விஷயங்கள்ல? நான் ரொம்ப குறைவு. ஓகே. ஏன்னா இப்போ வரைக்குமே உங்களுக்கு மீம்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்துட்டே இருக்க மாதிரி இப்ப டான்ல நீ கை தட்டுற மேட்ரு அந்த இது சொல்லுவாங்க. அது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதை என் பசங்க என்கிட்ட காட்டுவாங்க. எனக்கு நிறைய ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வடச்சனட்டி அவன் செத்துட்டான்டா. அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி நான் பாக்குறீங்க? முன்னாடி வந்து வடிவேல் அவர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மீம் இதெல்லாம். நீங்க ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நல்ல இடத்துக்கு தானே வந்திருக்கோம். ஆமா, நம்மள ஒரு பெரிய கூட்டம் பாக்குறாங்களே. ஆமா, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மளை வச்சு கிரியேட் பண்ணி போடும்போது நம்மளை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை நம்ம ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் அப்படிலாம் யோசிப்பேன் நான். ஓகே. அண்ட் பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மலையாளம், தெலுங்கு, எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், இந்த ஹீரோ ஹீரோயின் போட்டுட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனா மூணாவது கேட்டு சமுத்திரக்கனி பேரே எழுதிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கோன்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது வந்து நம்முடைய உண்மைத்தன்மை, உழைப்பும் தான். நீ உண்மையாகவும் இருந்துட்டு உழைச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு எந்த இடம் வேணாலும் கிடைக்கும். ஆனா இதுக்கு நம்ம போராட்டம் இருக்குல்லண்ணா. இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஈஸியா சொல்ற மாதிரி இருக்குல்ல, டக்குன்னு ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கு. ஒரு பெரிய இப்ப இங்க இருந்து போய் தெலுங்குல வந்துட்டு இப்ப தனுஷாரே சொல்லியிருப்பாரு அந்த வாத்தி இதுல வந்துட்டு செட்டு பரபரப்பாச்சு யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் வராரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணிருக்கீங்க. நான் முன்னுமே செய்யணும் தம்பி, ரொம்ப சின்சியரா இருப்பேன். இப்போ ஒரு கதாபாத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 100% நான் உண்மைத்தன்மையோட உழைப்பேன். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த இயக்குனர், அப்புறம் அந்த தயாரிப்பு நிறுவனம், அது என்னுடைய கம்பெனி, அந்த டைரக்டர் என்னுடைய சகோதரன், அப்படிதான் நினச்சி நான் நிற்பேன். அங்கே போயிட்டு நிறைய அந்த கட்டுப்பாடுகள், கோப்புகள், இது அதுன்னு அதெல்லாம் எதுக்கு, இது என் கம்பெனி, இது என் படம், இது செலவு பண்ணுறது என் காசு அப்படின்ற மூடில் தான் நான் வேலை பார்ப்பேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.